இது இன்ட்ரோ வீடியோங்க. நம்ம இன்றைக்கி தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3 2026ங்க. 3/7/2026. இந்த வீடியோவில் நம்ம இந்த குறுக்கெழுத்து போட்டியில் நம்ம இந்த ஆன்சர்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை 3 2026ங்க. 3/7/2026 தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்கலாம். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று கருதப்படும் டேஷ் சுவாமிகள் எழுதிய பாடல் ஞானப்பழத்தை பொழிந்து. ஞானப்பழத்தை பொழிந்துன்னு KP சுந்தரம்மாள் தான் படித்தாங்க திருவிளையாடல் படத்தில். முருகர் மலை நிற்கல. அந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு கேட்காங்க. சங்கரதாஸ் சுவாமிகள். பதில் என்ன? சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேங்களா? சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து இந்த பாடலை வந்து தண்டாபாணி பதிகம்ல எழுதியிருக்காங்க. அதை இவங்க படிச்சிருக்காங்க. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே என்ன? கஜினி திரைப்படத்தில் சூர்யா ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயர். கஜினி படத்தில் சூர்யா கேரக்டர் என்னென்னா சஞ்சய் ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. நான் இப்படி எதுக்காக போட்டிருக்கேங்க என்ன சொல்கிறேன். 6 இடம் வந்து வளம் என்ன? உலகுக்கே வழிகாட்டி அப்படின்னு மீனிங் வேணுமா என்ற பொருளில் ஆதி சங்கர் வந்து இப்படி அழைக்கப்படுகிறார். உலகுக்கே வழிகாட்டி, அதாவது மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அழைக்காங்க. என்னென்னா ஜகத்குரு. காஞ்சி மகாபெரியவாசல் சொல்கிறாங்க ஆதிசங்கர். ஓகேங்களா? எல்லா உயிரும் ஒன்றேன்னு சொல்கிறது. ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன? சந்தன டேஷ் வீரப்பன். சந்தன மரத்தை கடத்துதல் தான் வீரப்பனுடைய தொழில். சந்தன கடத்தல். ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? தா ஆன்ஸுக்கு 3 எழுத்து ரூல் ஆன்ஸு. அன்னையுடன் தாயுடன் எழுதலாம். இங்கே தாயாருடன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டேல் எதுவும் வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக எப்படி சொல்கிறாங்க. ஓகே, 10 இடமிருந்து வளம் என்ன? 2வது எழுத்து இல்லு இருக்குது, கடைசி எழுத்து இன்னும் இருக்குது. கதாநாயகனுடைய எதிரி. ஹீரோவோட எதிரி எப்பவுமே வந்து யாருன்னா வில்லன் தான். பதில் என்ன? வில்லன். ஓகே, 10 மேலேருந்து கீழே என்ன? வீல ஆன்ஸுக்கு டேஷ் விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல. மகாகவி பாரதியார் கவிதைகள் தான். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல 8 திசையும் பறந்து திரைக்குவை ஏறிய காய்ச்சல் விரைவோடு நீந்துவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாருடைய கவிதைகள் சிட்டுக்குருவியை போல. இது பல்லவி தான் இதில். ஓகேங்களா? 12 இடமிருந்து வளம் என்ன? அந்த முதலாளிகிட்ட நாம் பட்ட டேஷ் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த முதலாளிகிட்ட நாம் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? பாடு. நாம் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஓகே, அப்போ 12 மேலேருந்து கீழே என்ன? பால ஆன்ஸுக்குங்க. 12 மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பால ஆன்ஸுக்கு என்ன கேள்வி? பாண்டவர்களுடைய மனைவி. பாண்டவர்கள்லாம் 5 பேர் இருக்காங்க. 5 பேருடைய ஒய்ஃப். மகாபாரதத்தில் திரௌபதின்னு சொல்லலாம், ஆனால் அவங்கள பாஞ்சாலி அப்படின்னு சொல்லலாம். பாரதியார் கவிதைகளில் கூட பாஞ்சாலி சபதம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாரதியார் பேசல கூட. சரிங்க, பாஞ்சாலி. ஓகே, இவங்க வந்து அக்னிக்கு பிறந்தவங்க. கரிய நிறத்தவள்னு அவங்கள சொல்லலாம். 16 இடமிருந்து வளம் என்ன? மின்சார வாகனம், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் ஆகியவற்றில் பேட்டரிகள் இந்த உலோகம் தான் ரெடி பண்ணுறாங்க. பேட்டரிகள் பயன்படும் இந்த உலோகம் லித்தியம் அயன் பேட்டரி தான் வருதுங்க. பதில் என்ன? லித்தியம் பேட்டரிஸ் தான் இப்போ வரக்கூடிய எல்லாம் வருது. ஓகே,
13 மேலேருந்து கீழே என்ன இம்ல முடியுதுங்க. பாதிப்புனா தாக்கம்னு சொல்லலாம். 14 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்துட்டு அதை எழுதுவோம். தான் என்ற உணவு தலைக்கணம் திமிர் பிடிச்சு அலைதது அகந்த. அதுக்கெல்லாம் வேற என்ன வேட சொல்லலாம்? அகங்காரம் பிடிச்சு அலையதான் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அகங்காரம், ஆணவம். என்ன பதில்? என்ன? அகங்காரம். சரிங்களா? அப்போ 13 பாதிப்புனா டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். டேமேஜ் அப்படிங்கிற பங்கம் அப்படின்னு சொல்லலாம். மானபங்கம். பங்கம்னா டேமேஜ். ஓகேங்களா? அவமானப்படுத்துறது இல்லை அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லலாம். சரிங்க. அப்போ 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? மனம் உள்ள. மனசுக்குள்ள என்ன இருக்கு? மனசுக்குள்ள குணம் இருக்குன்னு எழுதலாம், இல்லைன்னா அகம் எழுதலாம். மனசுக்குள்ள குணம் இல்லைன்னா அகம், உங்களுக்கு எந்த பதில் தோணுதுன்னு பார்த்துட்டு எழுதுங்க. மனம் உள்ளே அப்படின்னா அகம். ஆனால் உள்ளேங்க இருக்க வார்த்தைக்கு குணம் வராது. ஸோ அதனால் அகம் எழுதலாம். 17 இடமிருந்து வலம் என்ன? ஒருவரை டேஷ் கட்டுவது என்றால் அவை திட்டமிட்டு பழி வாங்குவதுன்னு போதும். ஒருத்தவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க, கட்டம் கட்டியாச்சு அப்படின்னா அவங்கள திட்டம் போட்டு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சைடு அந்த பதிலை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து 4 இடமிருந்து வலம் என்ன? கூர்க் என்று அழைக்கப்படும் இந்த இடம் காவிரி பிறந்த இடமாக கருதப்படுகிறது. கூர்க்குன்னு நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா நான் தமிழில் குடகுன்னு சொல்லுவேன். குடகு மலை மலைவாசஸ்தலமாக இருக்குது. அங்கே காப்பி டீ எஸ்டேட்லாம் இருக்குதுங்க. அது போக வந்து குடகு மலையை வந்து இந்தியாவின் ஸ்காட்லாந்துன்னு சொல்கிறாங்க. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள டேஷ் பள்ளத்தாக்கு ஒரு பிரபல சுற்றுலாத்தலம். ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்னா குலுமணாலி சொல்லலாம். லூஜு எக்ஸ்ட்ரா போட மாட்டேன், குலுமணாலி. ஓகேங்களா? ஓகே. பனிச்சறுக்குக்கு ஃபேமஸ். 5 மேலேருந்து கீழே என்ன? கூல தான் 5 இருக்கு. கன்று டேஷ் தன் தாய் பசுவை சுற்றி வந்தது. கன்று குட்டி தான் தாயை சுற்றி வந்தது. ஓகே. 7 இடமிருந்து வலம் என்ன? 100 லட்சம். 1 கோடி. அப்போ 1 கோடி. ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன? ரன் எதுவும் எடுக்காமல் பெவிலியன் திரும்பும் பேட்ஸ்மேனை இப்படி அழைப்பார்கள். டக் அவுட் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. டக் அவுட். ஓகேங்க. அப்போ 7 மேலேருந்து கீழே என்ன? செஞ்சி, கோல்கண்டா, ஜெய்சல்மேர் என்றதுடன் நினைவுக்கூடியவை. செஞ்சிக்கோட்டை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, எங்கள் விழுப்புரம் பக்கத்தில். இதை வந்து கிராண்ட் வால் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லலாம். கோல்கண்டா வந்து ஹைதராபாத்தில் இருக்க கோட்டை தான். ஜெய்சல்மேர் வந்து ராஜஸ்தான் கோட்டை. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? கோட்டைகள். அப்போ 11 இடமிருந்து வலம் என்ன? நம் உடலை இவைகள் தான் தாங்குகின்றன. நம்ம உடலை காலோட பாதம் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்குங்க. பாதங்கள். சரிங்களா? கடைசி 9 மேலேருந்து கீழே. இதுதான் கடைசி கேள்வி. மற்ற எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இந்த அப்படிங்கிறதுக்கு எது சொல்? இந்த அந்த இந்த ஆளா? இல்லை, அந்த ஆள். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா தகுதி இருக்கா? காஞ்சி மகா பெரியவா சொன்னது. ஜகத்பூர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, நன்றிங்க.